ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் அல்லாஹ் நமக்கு விதியாக்கியிருக்கின்ற கடமைகளில் மிக முக்கியமான கடமையாகிய தொழுகையிலே, குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நல்ல அடியார்களுக்காக சித்தப்படுத்தி வைத்திருக்கின்ற சொர்க்கத்துடைய இன்பங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி சொர்க்கத்துக்குண்டான வாசல்கள். சொர்க்கத்துக்கென்று சில பிரத்யேகமான வாசல்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு மொத்தம் 8 வாசல்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு வாசல் வழியாகவும் சில குறிப்பிட்ட சாரார்கள் நுழைவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, குறிப்பாக ரையான் என்று ஒரு வாசல் இருக்கிறது. அந்த ரையான் என்ற வாசல் வழியாக நோன்பாளிகளை தவிர வேறு யாருமே அதில் என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி இந்த வாசல் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது அந்த வாசல்கள் எப்படி இருக்குன்னா திறக்கப்பட்ட நிலையில இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், 38வது அத்தியாயம் 49, 50 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் இது சம்பந்தமாக பேசும் பொழுது, ஹாதா திக்ர், இது அறிவுரையாகும். ஹாதா திக்ர், இது அருளுரையாகும். வ இன்னலில் முத்தகீன லஹுஸ்ன மஆப், இறையற்றமுடையோருக்கு நிலையான சொர்க்கங்கள் உள்ளன. யாரெல்லாம் உலகத்தில் தக்வாதாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிலையான சொர்க்கங்கள் இருக்கின்றன சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஜன்னாத்தின் அதினின் முஃபத்தகத்தின் லஹுமுல் அபுவாப், அவர்களுக்கு அந்த அழகிய தங்குமிடம் எப்படி இருக்குன்னு சொன்னா வாசல்கள் திறக்கப்பட்ட நிலையில் அது காத்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் என்ன செய்றான், சொர்க்கத்துடைய வாசல் சம்பந்தமாக சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசுகிறான். 39வது அத்தியாயம் 73வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வஸீகல்லதீன தக்கவு ரப்பஹும் இலல் ஜன்னதி சுமரா ஹத்தா இதா ஜாவூஹா வ ஃபுதிஹத் அபுவாபுஹா வ கால லஹும் ஹஸனத்துஹா சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலுஹா காலிதீன். நாளை மறுமை நாளில் ஏராளமான மக்கள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தை நோக்கி ஓட்டிச் செல்லப்படுவார்கள். அல்லாஹ் இங்க பேசலாம். யார் அந்த மக்கள், யார் அவர்கள் என்று சொல்லும் பொழுது, தமது இறைவனை அஞ்சியோர். சொர்க்கத்தை பத்தி எல்லாம் அல்லாஹ் சொல்லும் பொழுது யார் அங்க முன்னிறுத்துறான்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு அஞ்சினவர்கள் தான். தனிமையில அல்லது எப்படிப்பட்ட நிலையிலையும் அல்லாஹ்வுக்கு யார் பயந்து வாழ்ந்தார்களோ அவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போவார்கள். ஒசீகல்லதி நத்தக்கவ் ரப்பகும், தமது இறைவனை அஞ்சியோர் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தை நோக்கி ஓட்டிச் செல்லப்படுவார்கள். முடிவில் அதன் வாசலுக்கு அருகில் வந்த உடனே, சொர்க்கத்துடைய வாசலுக்கு பக்கத்தில் வந்த உடனே அந்த வாசலில் இருக்கக்கூடிய வானவர்கள், காவலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் வரவேற்பார்கள். எப்படி வரவேற்பார்கள்? சலாமுன் அலைக்கும் திபுத்தும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற ஒரு நிலையிலே, சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலையிலே, நிரந்தரமாக இருக்கக்கூடிய நிலையிலே இந்த சொர்க்கத்தில் நீங்கள் நுழையுங்கள் என்று அந்த வானவர்கள் வரவேற்பார்கள் என்று அல்லாஹ் நினைச்சான் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வரவேற்புக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். யாரு அந்த கூட்டத்தில் யார் இருக்கிறா? யார் இறைவனுக்கு அஞ்சினார்களோ,
தமது இறைவனை அஞ்சக்கூடியவர்களைத்தான் நினைச்சான் கூட்டம் கூட்டமாக ஓட்டி செல்றான் அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும். நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாய் இருக்க வேண்டும், நம்முடைய தந்தை இருக்க வேண்டும், நாம் பெற்றெடுத்த நம்முடைய கண்மணி செல்வங்கள் இருக்க வேண்டும், நம்மோடு வாழக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஆசை வைத்து அதற்காக இந்த சொர்க்கத்துக்குரிய வாசல் பக்கத்தில் வந்த உடனே வானவர்கள் வரவேற்கிறார்களா இல்லையா, அந்த வரவேற்புக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் என்ன செய்யணும், நிலையான ஒரு நீயத்து வைத்து அது லட்சியமாக வைத்து செயல்படக்கூடிய மக்களாக இருக்கணும். இது ஒன்று. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த சொர்க்கம் சம்பந்தமாக சொல்லும் பொழுது, வாசல் சம்பந்தமாக சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, அதாவது யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு ஜோடி பொருளை செலவு செய்கிறாரோ, யார் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு ஜோடி பொருளை செலவு செய்கிறாரோ அவர் சொர்க்கத்துடைய வாசல்களிலிருந்து அவர் அழைக்கப்படுவார். எப்படி அழைக்கப்படுவார்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் அடியாரே, இப்படிதான் அழைக்கப்படுவாங்க, அல்லாஹ்வின் அடியாரே, இது பெரும் நன்மையாகும், இது பெரும் நன்மையாகும், இதன் வழியாக நீங்கள் பிரவேசியுங்கள் என்று அவர் அழைக்கப்படுவார். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு இப்படிப்பட்ட வாசல்கள் மட்டும் கிடையாது, சில குறிப்பிட்ட வாசல்களை ரசூலுல்லாஹ் அங்க சொல்லி காட்டுறாங்க. உலகத்தில் யாரெல்லாம் தொழுகையாளிகளாக இருந்தார்களோ, யாரெல்லாம் தொழுகையாளிகளாக இருந்தார்களோ அவர்கள் சலாத் என்று சொல்லக்கூடிய வாசல்கள் வழியாக அழைக்கப்படுவார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்தது, யாரெல்லாம் நோன்பாளிகளாக இருந்தார்களோ அவர்கள் ரையான் என்று சொல்லக்கூடிய வாசல்கள் வழியாக அழைக்கப்படுவார். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு வீரமரணம் அடைந்தார்களோ அவர்களெல்லாம் ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய வாசல்கள் வழியாக அழைக்கப்படுவார்கள். யார் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்தார்களோ அவர்களெல்லாம் சதக்கா என்று சொல்லக்கூடிய வாசல்கள் வழியாக அழைக்கப்படுவார்கள் என்று இப்படி ஒவ்வொரு நன்மைக்கு தகுந்தவாறு அந்த பெயர் குறிப்பிட்ட வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் என்று சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எந்த வாசல் வழியாக போனாலும் சேரக்கூடிய இடம் ஒன்று தானே, எந்த வாசல் வழியாக போனாலும் சேரக்கூடிய இடம் ஒன்று தான். அப்படி என்றால் யாராவது எல்லா வாசல்கள் வழியாக அழைக்கப்படுவாரா அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா, அப்படி அழைக்கப்படக்கூடிய ஆளில் நீங்களும் ஒருவர் அப்படின்றாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லா வாசல் வழியா நீங்க அழைக்கப்படுவீங்க. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அளவுக்கு இபாதத்துடைய விஷயத்துல ரொம்ப பேணிக்கா நடந்துக்குவாங்க. தொழுகைனா அவங்க நிற்பாங்க, ஜகாத்துனா அவங்க நிற்பாங்க, தானம் தர்மனா அவங்க நிற்பாங்க, நோம்புனா அவங்க நிற்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதத்துசாலியாக அபூபக்கர் இருந்தாங்க. அப்போ அபூபக்கர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லா வாசல் வழியா அழைக்கப்படக்கூடியவர்கள் நீங்களும் ஒருவராக இருப்பீங்க. இந்த பாக்கியம் எவ்வளோ பெரிய பாக்கியம். எல்லா வாசலையும் கூப்பிட்றாங்க, இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்கன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் நினைக்கிறீங்க. அப்போ அந்த பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கணும்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்ட தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, தான தர்மம், அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வது, இந்த விஷயங்களை நாம் கவனமாக இருந்தோம்னு சொன்னால் நாமும் என்ன செய்வோம், எல்லா வாசல் வழியாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருப்போம். இந்த வாசல்கள் சம்பந்தமாக என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்கிறான், சொர்க்கத்துடைய வாசல் வழியாக சொல்கிறான். வாசல்னா சும்மா சாதாரண வாசல் நினைச்சிடாதீங்க. வாசல்னா எப்படி இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும். அதனுடைய பயண தொலைவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்காவுக்கும் இன்னொரு ஊரை குறிப்பிட்டு சொல்றாங்க, அந்த ஊருக்கு இடையில இருக்கக்கூடிய தூரத்தை போன்று இருக்கும், அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். ஏன்னா சொர்க்கம் எப்படிப்பட்டது, வானங்கள் பூமி பரப்பளவு கொண்டது, வானங்கள் பூமி பரப்பளவு கொண்டதுதான் சொர்க்கம். அப்ப அந்த சொர்க்கத்துடைய வாசல் எப்படி இருக்குன்னு கணக்கிட்டு பாருங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த வாசல்கள் வழியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அழைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம